தயை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாவாமை உடையவரே, உம்மை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தயவுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ளவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ளவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தயவுள்ளவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காருண்யம் உள்ளவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்பா ஒமேகாவுமானவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவர், பெரியவர், கிருபையுள்ளவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் நீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபை, 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 கிருபை. பரிசுத்த தேவனுடைய கிருபைக்காக, பரிசுத்த தேவனுடைய கிருபைக்காக, பரிசுத்த தேவனுடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஐயா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் தேவாதி தேவன் பெரியவர், கர்த்தாதி கர்த்தர் பெரியவர், ராஜாதி ராஜா பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனுக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். உன்னதமான தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். உயர்ந்த தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கிருபையுள்ள தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் துதியோடும் புகழ்ச்சியோடும் உம்முடைய சன்னிதானத்துக்கு வருகிறோம். துதியோடும் புகழ்ச்சியோடும் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய தெய்வம் எங்கள் மத்தியில் நீர் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்த தேவன் எங்கள் மத்தியில் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்த தேவன் எங்கள் மத்தியில் பிரசன்னராயிருக்கும்படியாக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய ஒப்பற்ற கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், உயர்ந்தவர், உயர்ந்தவர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நீர் பெரியவர். அப்பா, உங்கள் சமூகத்தில் முற்றுமுடிய தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சில பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம் தேவனாகிய கர்த்தரை, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் நான் அவமானம் அடைவதில்லை. நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவமானம் அடைவக்கூடிய நிலையில் அவர் விடுவதில்லை. தம்முடைய ஜனத்தை அவர் தாங்குகிறார், தம்முடைய ஜனத்தை விசாரிக்கிறார், தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். எனவே நம் ஆண்டவர் சமூகத்தில் பாடி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன்.
அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடு கண் நீக்கி விடுவிக்கின்றேன், இடு கண் நீக்கி விடுவிக்கின்றேன். இறுதி வரை நீ நடத்தி செல்வே, இறுதி வரை நீ நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை. ஒரு நன்மையும் குறைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என்னாவில் எந்நேரமும். துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என்னாவில் எந்நேரமும். ஆத்துமா கர்த்தரை தேடும் எனக்கு, என் ஆத்துமா
கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டு. அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர், அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளை நாங்கள் உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, இசையா நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.
நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறே, புது எண்ணெய் பொழிகிறே, புது பலன் தருகிறே, இயேசுவே புது எண்ணெய் பொழிகிறே. கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறே, நான் கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே, உங்க சமூகம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு போதும். இந்த காலை வேளையில உங்களுடைய சமூகம் எங்களுக்கு மேலானது, உம்முடைய பாதம் எங்களுக்கு மேலானது, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது எங்கள் வாழ்க்கையில் மேலானது. ஆண்டவரே, உம்மிடத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கழிகூறுகிறோம், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம், உம்முடைய சமூகத்தில் பலன் அடைகிறோம், உம்முடைய சமூகத்தில் பாதுகாக்கப்படுகிறோம். எங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது, உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தேற்றப்படுகிறோம், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிலைநிறுத்தப்படுகிறோம், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை, அற்புதமான நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிறதுக்காய் நன்றி அப்பா, நன்றி. உங்கள் கரத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஒருத்தருடைய குறைய சொல்லக்கூடாது. ஆண்டவர் நமக்கு அதை தெளிவாக சொல்லுகிறார். எப்போவுமே இந்த மற்றவருடைய காரியத்தில் தலையிடுவதை தேவன் விரும்புவதில்லை. யோவான் சுவிசேஷத்தில் கூட அந்த கடைசியில் பேதுருவுக்கு ஆண்டவர் பேசுகிறார். பேதுருவுக்கு பேசுகிற பொழுது இவன் காரியம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. யாரை பார்த்து? யோவானை பார்த்து. இவன் காரியம் என்ன? யோவான் 21வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவனை கண்டு பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்ன பின்பற்றி வா. அடுத்தவங்க விஷயத்தில் தலையை போடுறத என்றைக்குமே ஆண்டவர் விரும்ப மாட்டார். அடுத்தவங்க காரியத்தில் அவங்க காரியம் என்ன, இவங்க காரியம் என்ன என்று மற்றவருடைய காரியத்தில் நாம் மனதை செலுத்துவதை தேவன் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். அதனால தான் வேதம் சொல்லுது, பிறருக்கானவைகளை அல்ல தனக்கானவைகளையே நோக்குவானாக. அல்லேலூயா. பிறருக்கானவைகளை அல்ல. இப்போ என்ன விஷயம்னா, மற்றவர்களையே பார்த்து பேசுகிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படும். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க அப்படி போகிறாங்க, இவங்க அப்படி போகிறாங்க. இல்லை, வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவனும் நம்ம யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. இது தேவனுடைய பார்வையில் தவறான ஒன்று. மற்றவர்களை நியாயம் விசாரிக்கிறது தவறான ஒன்று. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார்,
நியாய தீர்ப்பு நான் செய்வேன், நானே பதில் செய்வேன், நானே பதில் செய்வேன். நாம் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, பதில் செய்யணும்னு நினச்சிடக்கூடாது. சில நேரங்களில் நம்மளே மற்றவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கணுங்கிற நிலைமைக்கு வந்துடுவோம். வேதம் ஒரு நாளும் அதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. அவன் காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். இன்னொரு விஷயத்தில் இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தர் சொல்றார், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரத்தில், மரித்தோராகிய பெரியோரையும் சிறியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டன அப்படிங்கிற அந்த வசனத்தை வாசித்து கடைசியில் அதில் வந்து பாருங்க. வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? ஆண்டவர் சமூகத்தில் பாருங்க. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவீடின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அவரவருடைய கிரியைகள் என்னவோ அவரவருடைய கிரியைகள் தான் கூட வரும். அவரவருடைய கிரியைகள். மற்றவர்களுக்காக நாம் எதையுமே செய்ய முடியாது. மற்றவர்களுக்காக நாம் எந்த காரியத்தை செய்கிறதையும் ஆண்டவர் விரும்புவதில்லை. ஒன்றே ஒன்று தான் நம்ம மற்றவர்களுக்காக செய்ய வேண்டியது, தான தர்மம் தான். தான தர்மம் பண்ணுவதுக்கு மட்டும்தான் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார். நான் பசியாக இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீங்க அப்படின்னு சொல்லி, இந்த சின்னஞ்சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படியானால் மற்றவர்களுடைய விஷயத்தில் நாம் தலைபோடுகிற காரியம் என்னவென்றால், உதவி செய்ய வேண்டுமானால் நாம் மற்றவர்களுடைய காரியத்தில் தலையிடலாம், உதவி செய்யலாம். இதுக்கு மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கிறார். மற்றபடி அவங்கள குற்றவாளியாக தீர்க்கவோ, உன் கண்ணில் இப்படி இருக்குது, உன் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள குறைத்து பேசவோ அவங்கள கேவலப்படுத்தவோ ஒரு நாளும் வேதம் நமக்கு கொடுக்கவில்லை. அதனால் எனக்கு அன்பானவர்களே, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்னவென்றால், மற்றவர்களை பாராமல் நம்மை பார்த்து நாம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட வேண்டும் என்பதுதான் ஒரு சரியான பார்வை. அல்லேலூயா. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் நாம் மற்றவர்களை பாராமல், பிறருக்கானவைகளை யோசிக்காமல், நாம் மற்றவர்களுக்கு உதவியை மாத்திரம் செய்து தேவனுக்கு பிரியமானதையே சிந்திக்க, தேவனுக்கு பிரியமானதையே யோசிக்க, தேவனுக்கு பிரியமானதையே நடப்பிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எந்த அளவின்படியே அளக்கிறீர்களோ அதே அளவு உங்களுக்கு அளக்கப்படும். இதில் எந்த மாற்றம் இல்லை. எந்த அளவின்படி அளக்கிறீங்களோ அதே அளவு தான். அதனால் அன்புக்குரியவர்களே, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நம்ம கண்ணில் 1000 பிரச்சனை இருக்கும், நம்ம கண்ணில் பிரச்சனை இருக்கும், நம்ம வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் அடுத்தவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறையை சுட்டி காட்டக்கூடாது. வேதம் நமக்கு அதுக்கு ஒரு நாள் அனுமதிக்கவே இல்லை. எனவே வேதம் தன்னைத்தான் சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்று திருவிருந்துக்கு கர்த்தர் சொல்றார். தன்னை தானே சோதித்து அறியணும், மற்றவங்க சோதிக்கிறதுக்கு இல்லை. தன்னை தானே சோதித்து அறிந்து வாழ்க்கையில் வெளிச்சத்தை காண கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் பூரண சர்க்குணராய் மாற நம்மை ஒப்பு கொடுப்போம்.
பிறருக்கானவைகள் அல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை தேவ சமூகத்தில் நிறுத்தி நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தேசம் எழுப்புதலை காணணும் அப்படின்னா ஒரு சரியான பாதம் என்னென்னா, என்கிட்ட இருந்து தான் அந்த எழுப்புதல் எழும்பணும், நான் தான் அந்த எழுப்புதலுக்கு முதல் படியாக மாறணும் என்று நம்மிடத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் கொண்டு வருவோம். நம்மிடத்திலிருந்து ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வருவோம். நம் பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு நம்மிடத்திலிருந்து ஒரு மாற்றம் கிளம்பட்டும், நம்மிடத்திலிருந்து ஒரு மாற்றம் எழும்பட்டும். அந்த மாற்றம்தான் தேசத்தை மறுரூபமாக்குமே ஒழிய அவங்க ஜெபிக்கட்டும், இவங்க ஜெபிக்கட்டும், அவங்க சரியில்லை, இவங்களாம் சரியில்லை, இந்த சபை சரியில்லை, அந்த சபை சரியில்லை என்று நாம் ஒருவரையும் குறை சொல்லாதபடி ஒவ்வொரு நாளும் நாம் பக்தியில் விருத்தி அடையத்தக்கதாய், ஒவ்வொரு நாளும் நாம் பக்தியில் விருத்தி அடையத்தக்கதாய் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். பக்தி விருத்தி அடைவோம். கர்த்தர் நமக்கு அந்த அனந்த ஞானத்தையும் அனந்த கிருபைகளையும் கர்த்தர் நிறைவாய் தருவாராக. ஆண்டவர் நமக்கு நிறைவாய் தருவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இந்த வசனத்தில் எங்கள் சிந்தையை நாங்கள் பதிய வைக்கிறோம், எங்கள் எண்ணங்களை நாங்கள் பதிய வைக்கிறோம், எங்கள் நினைவுகளை நாங்கள் பதிய வைக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் பிறருடைய காரியங்களிலே நாங்கள் தலையிடாதபடி எங்களுக்கானவைகளையே நோக்க, எங்களுக்கானவிலேயே சிந்திக்க, எங்களுக்கானவிலேயே யோசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, ஆண்டவர்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி, ஆண்டவரே உடைய பாதத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் வர்ற மாற்றத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் வரட்டும், தேவனுக்கு பிரியமான ஒரு மாற்றம் வரட்டும். அதே சமயத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நாட்களில் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக அதிகமாக உடைய பாதத்தில் வருகிறேன். ஆண்டவரே, அற்புதமாய் தம்பி கருப்பசாமி, அந்த தம்பிக்கு ஒரு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதே போல் ரமேஷுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், மணிமுருகன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். தேவன் தாமே ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தையும் என் தேவன் கட்டடும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு சுகமளிக்கிற வல்லமை நிரப்பட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உடைய மேலான கிருபை தாங்கட்டும், நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.